தண்ணி பாட்டில் வாங்க சொன்னாங்களா? புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். அதேபோல கல்லூரி மாணவர்கள் மற்றும் காதலர்களும் ஜோடியாக கடற்கரைக்கு வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் கடலோர காவல் படையில் பணிபுரியும் ராஜ்குமார் என்பவர் கடற்கரையில் அமர்ந்திருந்த பல ஜோடிகளை கிளம்புங்க கிளம்புங்க என மிரட்டியபடியே வந்து கொண்டிருந்ததாக தெரிகிறது. என்ன போடானா? அந்த வகையில் கல்லூரியில் பயிலும் ஒரு காதல் ஜோடியை கடற்கரையில் உள்ள புறநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த ராஜ்குமார் கையில் வைத்துள்ள பணத்தை தன்னிடம் கொடுக்காவிட்டால் பெற்றோரிடம் கூறிவிடுவேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதற்கு பயந்த கல்லூரி மாணவன் கையில் பணம் இல்லாததால் ஜிபே மூலமாக ரூபாய் 3000 காவலர் ராஜ்குமாருக்கு அனுப்பியதாக தெரிகிறது. இதையடுத்து மாணவனை அருகே உள்ள கடைக்கு அனுப்பி ஜில்லென்ற வாட்டர் பாட்டில் வாங்கி வருமாறு கூறியதாகவும் அந்த கேப்பில் மாணவியிடம் துப்பட்டாவை நீக்குமாறு கூறி தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. தண்ணீர் பாட்டிலோடு அங்கு வந்த காதலனிடம் காவலர் தன்னிடம் எல்லை மீறியது குறித்து மாணவி கூறி அழுததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவன் தனது நண்பர்களுக்கு போன் செய்து நடந்த விவரத்தை கூறினார். தண்ணி பாட்டில் வாங்க சொன்னாங்களா? பாப்பா அவனை தனியா பேசினாங்களா? இதையடுத்து அங்கு வந்த மாணவனின் நண்பர்கள் ராஜ்குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரத்தில் அங்கு வந்த மாணவியின் பெற்றோர் தவறே செய்தாலும் இருவரையும் கண்டிக்க வேண்டுமே தவிர பணத்தை பறிப்பதா, அதிலும் மாணவியிடம் தகாத முறையில் நடந்து கொள்வதா என கொந்தளித்தனர். மாணவியை தான் எனது மகனுக்கு திருமணம் செய்து வைக்கப் போவதாக கூறிய மாணவனின் தாய் உங்கள் மிரட்டலுக்கு பயந்து இருவரும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறுவதாகவும் இதுகுறித்து எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுக்க போவதாகவும் கூறினார். அப்போது திருவென முழித்த ராஜ்குமார் தேவையில்லாமல் பேச வேண்டாம் என அவர்களை விரட்டுவதிலேயே குறியாக இருந்தார். காதல் ஜோடிகள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள், எந்த கல்லூரியில் பயின்று வருகின்றனர் என்பது குறித்த எந்த விவரமும் தெரியாத நிலையில் இந்த வீடியோவை பார்க்கும் பலரும் காதல் ஜோடிகளை தனியாக வரவழைத்து பணம் பறிப்பதுதான் காவலர் ராஜ்குமாரின் வேலையா, இதே போன்று எத்தனை காதல் ஜோடிகளிடம் மிரட்டி பணம் பறித்துள்ளார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வருகின்றனர். இதுகுறித்து புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் விளக்கம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட காவலரிடம் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்தார். காவலர் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் சரி, யார் இது போன்ற தவறு யாரு செய்தாலும் அதை காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது. அவர்களுக்கு உரிய நடவடிக்கையை நிச்சயமாக காவல்துறை எடுக்கும். இதேபோல் காரைக்கால் எஸ்பி பாலச்சந்திரிடம் விளக்கம் கேட்டபோது இதுவரை தங்களிடம் யாரும் புகார் அளிக்கவில்லை, புகார் அளித்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வாட்ஸ்அப்பில் பரவும் வீடியோவை வைத்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது எனவும் கூறினார். புகார் வந்தாக்கா காவல் நிலையத்தில் கொடுக்கணும். அது கோஸ்டல் காவல் நிலையத்தில் வேலை செய்யறாருன்னா அங்கே புகார் கொடுத்தா கூட நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் நியூஸ் போடுறீங்க, நியூஸ் போட்டு எல்லாருமே நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.